Hi guys, welcome back to the playlist. இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். இந்த கொஸ்டினுமே ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபைனல். ஃபைனல் அப்படிங்கிறது ஜாவால இருக்க ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜாவால மொத்தம் 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. ஜாவா 9க்கு முன்னாடி வரைக்கும் 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஜாவா 9ல அண்டர்ஸ்கோரையும் ஒரு கீவேர்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ஜாவா 9ல இருந்து மொத்தம் 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸில் ஒரு கீவேர்ட் தான் நம்மளோட இந்த ஃபைனல். இந்த கீவேர்டை ஜாவால இருக்க என்னென்ன காம்பனன்ட் கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட், வேரியபிள்ஸ் கூட இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆஃப் ஆல், மெத்தட்ஸ் கூடயும் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக, கிளாஸ் கூடயும் இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனன்ட் கூட யூஸ் பண்ணும்போதும் இந்த ஃபைனல் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஃபர்ஸ்ட், வேரியபிள் கூட யூஸ் பண்ணால் இந்த ஃபைனல் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின், ஸ்ட்ரிங் அரே, ஆர்குமெண்ட்ஸ், int x is equal to 10. ஸோ நான் ஒரு இன்டீஜர் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு எக்ஸ் நேம் வச்சிருக்கேன் அண்ட் அதுக்குள்ள 10ங்கிற வேல்யூவை போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண போறேன்னா, x is equal to 15. அந்த எக்ஸ்குள்ள இருக்க வேல்யூவை நான் ரீஅசைன் பண்றேன். இனிஷியலா அதுக்குள்ள 10 ஸ்டோர் பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் லைன்ல அந்த 10 ஓவர் ரைட் பண்ணிட்டு 15 ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் ஃபைனலா இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? லேட்டஸ்டா அப்டேட் ஆன வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், விச் மீன்ஸ் 15 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதே கோடுல இந்த வேரியபிள் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஃபைனல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் ஆட் பண்றேன். இந்த கீவேர்ட் ஆட் பண்றதுனால என்னோட கோட்ல என்ன சேஞ்ச் நடக்கும்? ஃபர்ஸ்ட் லைன் ஓகே, அதே ஒரு இன்டீஜர் வேரியபிள் தான், அது கூட 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பட் ஃபைனலும் ஒரு கீவேர்ட் போட்டிருக்கேன். இந்த கீவேர்ட்னால எனக்கு அடுத்த லைன்ல பிரச்சனை வரும். இந்த மாதிரி லைன் நான் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஒரு வேரியபிளை ஃபைனல்ல டிக்ளேர் பண்ணா அந்த வேரியபிளுக்கு நம்ம ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ தான் ஃபிக்ஸடு. அந்த வேல்யூவை நம்ம எந்த மீன்ஸ்லையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபைனலாக வேரியபிள் கூட யூஸ் பண்ண என்ன நடக்குது? அந்த வேரியபிளுக்கு ரீஅசைன்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் VS கோடில். ஃபைனல் int x is equal to 10. ஸோ அடுத்த லைனில் அந்த எக்ஸோட வேல்யூவை ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை கம்பைல் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் கம்பைலர் நம்மளுக்கு கிளியராக எரர் மெசேஜ் கொடுத்துருக்கு. cannot assign a value to a final variable. ஸோ ஃபர்ஸ்டே நான் 10 கொடுத்துட்டேன் அண்ட் அடுத்த லைனில் x equal to 15. அந்த 10 மாற்ற ட்ரை பண்ணுறேன் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு, பட் அந்த வேரியபிள் ஃபைனலாக இருக்கிறதுனால நம்மளால மாற்ற முடியாது. ஸோ ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்ட் வேரியபிள் கூட நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம மெத்தட் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இன்ஹெரிட்டன் கான்செப்ட்ஸ் அண்ட் ஓவர் ரைடிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை நம்ம மெத்தட் கூட யூஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் எல்லாம் தாண்டி தான் வருவோம். ஃபர்ஸ்ட் அகைன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு என்ன நேம் வச்சுக்கலாம்? பேரண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பேரண்ட். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. பப்ளிக் void ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்கலாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2-3. ஹவுஸ், கமா, கோல்டு, லேண்ட் அண்ட் டாட் டாட் டாட். இன்னும் நம்ம என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பேரண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி? யா, நம்மளுக்கு அலையன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது. ஸோ இது என்ன எழுதுவோம்? பப்ளிக் void மேரேஜ். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ என்ன நினைக்கலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுப்லக்ஷ்மின்னு வச்சுக்கலாம். பேரண்ட்ஸோட டேஸ்ட் ரொம்ப பழசா இருக்கு, பட் ஃபைன். ஓகே, இந்த நேமுக்கு பின்னாடி எந்த மீனிங்கும் இல்லை, ஜஸ்ட் ஃபைன். ஓகே ஓகே ஸோ என்கிட்ட ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து அந்த பேரண்ட் அவங்க சைல்டுக்காக சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டி மெத்தட். இன்னொரு மெத்தட் அவங்க சைல்டுக்கு அவங்க ஆசாசியா பார்த்து வச்ச ஒரு மேரேஜ் மெத்தட். இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைப்போம்? சைல்டுன்னு நேம் வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் இந்த சைல்டுக்கு வரணும்னு என்ன பண்ணணும்? அந்த சைல்டு கிளாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அதை இன்ஹெரிட் பண்ணணும். நம்ம இன்ஹெரிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ். ஸோ கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். இந்த லைன் மூலியமா நம்ம சைல்டுக்கு என்ன கிடைச்சிரும்?
ஸோ பேரண்ட் கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்னோட சைல்டுக்கு இப்போ சொந்தமாயிடும். ஓகே, இப்போ சைல்டுக்கு என்ன வேணும்? அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேணும். அப்போ அந்த சைல்டு ஹாப்பியாக வச்சுப்பான். அண்ட் நெக்ஸ்ட் சைல்டு என்ன பண்ணுவான்? பேரண்ட்ஸ் பார்த்து வச்ச மேரேஜ் அலையன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பானா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ப்ராப்பர்ட்டிங்கிற மெத்தட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மேரேஜ்ங்கிற மெத்தடை அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி எழுதிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் void marriage system.out.println. மேபி அவனுக்கு பிடிச்ச நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு XYZன்னு வச்சுக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த நேமும் சொல்லலை. ஓகே, ஃபைன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட 2 கிளாஸ் இருக்கு, பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்க்குள்ள 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தடோட நேம் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் மெத்தடோட நேம் மேரேஜ். நம்மளோட சைல்டு கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருக்க மெத்தட்ஸை அப்படியே இன்ஹெரிட் பண்ணிக்குது. ப்ராப்பர்ட்டி மெத்தட்ல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சைல்டுக்கு, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிச்சு. பட் மேரேஜ் மெத்தட்ல சைல்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால சைல்டு என்ன பண்ணிருச்சு? அந்த மேரேஜ்ங்கிற மெத்தடை அதுக்கு பிடிச்ச மாதிரி ஓவர் ரைட் பண்ணிருச்சு. பட் சில டைம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நான் சொன்ன டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேரேஜ்ங்கிற மெத்தடை ஒரு ஃபைனல் மெத்தடா மாத்திடுவாங்க. அப்ப சைல்டால அதை என்ன பண்ண முடியாது? ஓவர் ரைடே பண்ண முடியாது. வேற வழியே இல்லாம அவனோட பார்ட்னர் அவன் சுப்புலட்சுமியை அக்செப்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் பேரண்டோட டெசிஷன் தான் இங்க ஃபைனல். பிகாஸ் மேரேஜோட மெத்தட் அவங்க என்னன்னு மாத்திட்டாங்க? ஃபைனல்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பெல்லாம் ஃபைனலுங்கிற கீவேர்டை நான் ஒரு மெத்தட் கூட அப்ளை பண்றேனோ அந்த மெத்தடை நாம ஓவர் ரைட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஃபைனல். இதே நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்ப்போம். இன் கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது பேரண்ட் கிளாஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் பப்ளிக் void ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம்? என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஹவுஸ், கோல்டு, லேண்ட், பிஸ்னஸ், டாட் 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 வாட் எவர் வேணுமோ வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட் இது என்ன மெத்தட்? மேரேஜ் மெத்தட். பப்ளிக் void marriage system.out.println சுபலக்ஷ்மி. ஃபைன். நம்மளோட இன்னொரு கிளாஸோட நேம் என்ன? சைல்டு கிளாஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இந்த கிளாஸ்க்கு வரணும்னு என்ன பண்ணும்? அந்த கிளாஸை இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, என்னோட சைல்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மெத்தட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் இந்த மேரேஜ் மெத்தட்ல அதுக்கு இஷ்யூ இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை ஓவர் ரைட் பண்ண போறேன். பப்ளிக் void marriage system.out.println. அகைன் ஸ்பெசிஃபிக் அந்த நேமும் போட போறது இல்லை, ஜஸ்ட் XYZன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த கூட ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேரண்ட் ஹாப்பி, சைல்டு ஹாப்பி. பட் சைல்டோட டிசிஷனில் பேரண்ட் ஹாப்பியானு நம்மளுக்கு தெரியாது. பட் சைல்டு ஹாப்பியாக இருக்கால, அது போதும். இப்போ என்னது? நெக்ஸ்ட் கேஸ். இந்த பேரண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட். ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குறேன்னா மேரேஜும் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, மேரேஜும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? அந்த மேரேஜுங்கிற மெத்தடை ஃபைனல்னு மாற்றிடுவாங்க. அப்போ அதை என்ன பண்ண முடியாது? சைல்டால ஓவர் ரைட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சைல்டு கிளாஸில் அதை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வேற வாய்ப்பே இல்லை. மேரேஜ் இன் சைல்ட் cannot override மேரேஜ் இன் பேரண்ட் பிகாஸ் ஓவர் ரிடன் மெத்தட் இஸ் ஃபைனல். பேரண்டோட டெசிஷன் தான் ஃபைனல். அதை சைல்டால என்ன பண்ணியும் மாற்ற முடியாது. தலைகீழ நீ தண்ணி குடிச்சாலும் இந்த மேரேஜ் தான் அந்த மேரேஜ். கிளியரா? ஸோ எப்பெல்லாம் ஃபைனலுங்கிற கீவேர்டை ஒரு மெத்தட் கூட யூஸ் பண்றோமோ அந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. அண்ட் தேர்டு, ஸோ இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஃபைனலுங்கிற மெத்தடை ஒரு கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ஏ. இன்னொரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் பி. இந்த பிங்கிற கிளாஸ் ஏங்கிற கிளாஸோட சைல்டா மாறணும்னா என்ன பண்ணும்? அகைன் அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும். எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ அந்த ஃபைனலுங்கிற கீவேர்டை கிளாஸ் கூட அப்ளை பண்ணா அந்த கிளாஸை எந்த கிளாஸாலையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஏ ஃபைனலாக இருந்துச்சுன்னா பியால ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஸோ இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஏங்கிற கிளாஸை ஃபைனலாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த கூட கம்பைல் பண்ணலாம். cannot inherit from a final A. ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது?
எப்பெல்லாம் ஃபைனலுங்கிற கீவேர்டு ஒரு கிளாஸ் கூட அப்ளை பண்ணுறோமோ அந்த கிளாஸை வேற எந்த கிளாஸும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபைனல் அப்படிங்கிறது ஜாவால இருக்க ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டை வேரியபிள்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், மெத்தட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், கிளாஸ் கூட அப்ளை பண்ணலாம். வேரியபிள் கூட அப்ளை பண்ணால் அந்த வேரியபிளை நம்ம ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. மெத்தட் கூட அப்ளை பண்ணால் அந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. கிளாஸ் கூட அப்ளை பண்ணால் அந்த கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைனல். நாம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபைனலி. ஒன்ஸ் அகைன் ஃபைனலி அப்படிங்கிறதும் ஜாவால இருக்க 51 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸில் இருக்க ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் தான் ஃபைனலி அப்படிங்கிறதும். இந்த ஃபைனலிங்கிற கீவேர்ட் நம்ம எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸெப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ட்ரை பிளாக் எழுதுவோம். ஸோ இந்த ட்ரைக்குள்ள என்ன கோடு இருக்கும்? எந்த லைன் ஆஃப் கோடுக்கு எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கோ அந்த கோடு தான் நம்ம ட்ரை பிளாக்குள்ள எழுதுவோம். ஸோ எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்க கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஸ்கி கோடுன்னு சொல்லுவோம். அந்த ரிஸ்கி கோடு தான் என்னோட ட்ரை பிளாக்குள்ள இருக்கும். என்னோட கேட்ச் பிளாக்குள்ள என்ன இருக்கும்? அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எப்படி அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஹேண்ட்லிங் கோடு என்னோட கேட்ச் பிளாக்குள்ள இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ட்ரைல எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகும். அந்த எக்ஸெப்ஷன் நம்ம கேட்ச்ல கேட்ச் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த எக்ஸெப்ஷனோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாக்ஸ் கூட யூஸ் பண்றது தான் ஃபைனலி அப்படிங்கிற ஒரு பிளாக்கும். இந்த கோட்குள்ள என்ன எழுதியிருப்போம்னு பார்த்தா கிளீன் அப் கோட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளாக்குள்ள இருக்க கோட. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரை பிளாக்கோட பார்ட்டா நான் சில ரிசோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் சாக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஓப்பன் பண்ணி முடிச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்பிட்வீன்ல ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்து அந்த ப்ரோக்ராம் அப்நார்மலாக ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணுது. அப்போ அந்த ஓப்பன் பண்ண ரிசோர்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணும்ல, அந்த க்ளோஸ் பண்ணுற கோடு எல்லாமே நான் ஃபைனலிக்குள்ளே எழுதுவேன். ஸோ இதை தான் நம்ம கிளீன் அப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் ட்ரையோட பார்ட்டை ஓப்பன் பண்ணமோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற கோட நம்ம ஃபைனலிக்குள்ளே எழுதுவோம். என்னோட கோட் நார்மலாக டெர்மினேட் ஆனாலும் சரி, இல்லை அப்நார்மலாக டெர்மினேட் ஆனாலும் சரி, இந்த ரெண்டு கேஸ்லையுமே இந்த ஃபைனலிங்கிற பிளாக் கம்பல்சரி ரன் ஆகும். ஸோ எனக்கு நான் ஓப்பன் பண்ண ரிசோர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபைனலிக்குள்ளே எழுதுற கோடு தான் வந்து கிளீன் அப் கோடுன்னு சொல்லுவோம். இந்த ஃபைனலி பிளாக் வந்து எல்லா டைமே ரன் ஆகும். எனக்கு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனாலும் இந்த ஃபைனலிங்கிற கோடு ரன் ஆகும். எனக்கு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகலினாலும் இந்த ஃபைனலிங்கிற கோடு ரன் ஆகும். பட் சில கேஸ்ல மட்டும் இந்த ஃபைனலி ரன் ஆகிறத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பிளாக்குள்ளேயே நம்மளோட ஜேவிஎம் ஷட் டவுன் பண்ணிடலாம். அரல்ஸ் கேட்ச் பிளாக்ல நம்மளோட ஜேவிஎம் ஷட் டவுன் பண்ணிடலாம். நம்ம ஜேவிஎம்ஏ ஷட் டவுன் பண்ணிட்டா இந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுக்கான கோடிங் எக்ஸாம்பிளையும் நம்ம விஎஸ் கோல ஒரு 2-3 கோட் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளாஸ் டெமோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பிளாக் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். int x is equal to 10/0. ஒரு நம்பரை நான் 0வால டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 0வால டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும்? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டிவிஷன் பை 0. ஸோ இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை நான் கேட்ச் பிளாக்ல கேட்ச் பண்ண போறேன். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இ. ஸோ ஜஸ்ட் நான் எதுவும் பண்ண போறது இல்லை, அந்த எக்ஸெப்ஷன் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிளாக். ஸோ இந்த பிளாக் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலி எக்ஸிக்யூட்டட். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்பைல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கிளாஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். யா. ஸோ என்னோட கண்ட்ரோல் மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின் மெத்தட்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் லைன் ட்ரை. இதுக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிற லைன் எழுதியிருக்கோம். இந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனால் அதுக்கு மேட்சிங்கான கேட்ச் பிளாக்கும் இருக்குது. அப்போ கண்ட்ரோல் அங்கே போகும். அதுக்குள்ள என்ன இருக்குது? அந்த எக்ஸெப்ஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டிவிஷன் பை 0 அண்ட் ஃபைனலி கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ அதுக்குள்ள நம்ம எதனால ஓப்பன் பண்ணியிருப்போமோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கூட இங்கே எழுதுவோம். பட் நாம் எழுதியிருக்கிறது கிளீன் அப் கோடெல்லாம் கிடையாது. பிகாஸ் நாம இங்கே எந்த ரிசோர்ஸையும் ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னோட ட்ரை பிளாக்ல எந்த எக்ஸெப்ஷனுமே ரைஸ் ஆகல. எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகலன்னா கேட்ச் பிளாக் ரன் ஆகுமா? கண்டிப்பா ரன் ஆகாது. பட் ஃபைனலி பிளாக் அஃப்கோர்ஸ் ரன் ஆகும். பிகாஸ் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனாலும் சரி, எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகலினாலும் சரி, என்னோட ஃபைனலி பிளாக் கண்டிப்பா ரன் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்லையும் எனக்கு ஃபைனலி ரன் ஆயிருக்கு. அதனால தான் ஃபைனலிக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஃபைனல் எக்ஸிக்யூட் பண்றதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ் அஃப்கோர்ஸ் இல்லை, சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. நான் ட்ரைக்குள்ளேயே சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0. ஸோ என்னோட ஜேவிஎம் நான் ஹால் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல என்னோட ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான சான்ஸ்
மேக்ஸிமம் கிடையாது. நம்ம ரன் பண்ணி பார்த்ததுலயும் ஃபைனலிக்குள்ள இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ ஃபைனலி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னதுன்னு பார்த்தோம்னா, ஃபைனலி அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கீவேர்ட். ஃபைனலியே ஜென்ரலா நம்ம ஒரு பிளாக்னு சொல்லுவோம். அந்த பிளாக்குள்ள என்ன கோடு இருக்குன்னு பார்த்தா கிளீன் அப் கோடு எழுதியிருப்போம். ட்ரை பிளாக் உள்ள எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணமோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா க்ளோஸ் பண்றதுக்கான கிளீன் அப் கோட் ஃபைனலிக்குள்ள எழுதியிருப்போம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைனலி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபைனலைஸ். ஸோ இதை பார்த்தாலே இது ஒரு மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஃபைனலைஸுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலைஸ் அப்படிங்கிறது ஜாவால இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். இந்த மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்குன்னு பார்த்தா நம்மளோட ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள தான் இந்த மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அதோட பார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்ச ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றது தான் இந்த மெத்தடோட ஒரு ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா எனக்கு என்ன நடக்கும்? என்னோட ஹீப் மெமரியில ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இது எந்த வேரியபிள் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? எஸ்ங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு எனக்கு என்னென்ன வேலையெல்லாம் ஆகணுமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பேன். இந்த எஸ் ஈக்குவல் டு நல்லுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இந்த எஸ்ங்கிற வேரியபிள் இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணாது. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எஸ்ங்கிற வேரியபிள் அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அப்படின்னா ஹீப் மெமரியில் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுமே இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரியான இருக்க ஆப்ஜெக்டை தான் நம்ம யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட் எல்லாமே கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள். கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணுற ப்ராசஸ் அதான் கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவோம். பிகாஸ் நம்மளுக்கு ஒன்று தேவையில்லைன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? வேஸ்ட், கார்பேஜ். அதை கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் கார்பேஜ் கலெக்ஷன். இந்த கார்பேஜ் கலெக்ஷனை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, கார்பேஜ் கலெக்டர்னு நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக ஜிசின்னு சொல்லுவோம். இந்த ஜிசிங்கிற கேரக்டர் தான் இந்த ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ எப்போல்லாம் இந்த ஜிசி ஹீப் மெமரியில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லாமல் இருக்கோ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதுக்கிட்ட போகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? யாராச்சும் நம்ம கொள்ளுவேன் அப்படின்னு மிரட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துருவோம்ல. அதே மாதிரி இதுவும் பயந்துட்டு ஃபியரில் அழுதுகிட்டு இருக்கும். பட் ஆனால் நம்மளோட கார்பேஜ் கலெக்டர் ரொம்ப மோசமான பர்சன்லாம் கிடையாது, கொஞ்சம் மெர்சிஃபுல்லான பர்சன் தான். அது வந்து சாஃப்டாக நம்மளோட ஆப்ஜெக்ட் கிட்ட பேச ட்ரை பண்ணும். ஸோ நீ என்னதான் அழுதாலும் நான் உன்னை டிஸ்ட்ராய் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த பர்பஸ்க்கு தான் என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க. நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணலைன்னா எனக்கு தான் திட்டி விழுவும். நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் லாஸ்ட் விஷயம் இருந்தால் சொல்லு, அதை முடிச்சுட்டு நான் உனக்கு கொண்டுறேன் அப்படின்னு நம்ம கார்பேஜ் கலெக்டர் கேட்கும். நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம்? ஓகே, என்னோட பார்ட்டா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஓப்பனில் இருக்கு, ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஓப்பனில் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ராய் பண்ணினா நான் ஹாப்பியாக போயிடுவேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணும். ஸோ இங்கே கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆப்ஜெக்டோட பார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ரிசோர்ஸை க்ளோஸ் பண்ற ப்ராசஸை நம்ம ஃபைனலைசேஷன் சொல்லுவோம். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ராய் பண்ணிடுன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக என்னோட கார்பேஜ் கலெக்டர் இந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி ஒரு கியூவில் போட்டு வைக்கும். இந்த கியூவை தான் நம்ம ஃபைனலைசர் கியூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த கியூவில் இருக்கு. இந்த கியூவை யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா ஃபைனலைசருங்கிற ஒரு த்ரெட் தான் இந்த கியூவை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். எப்பெல்லாம் இந்த கியூக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்க ஃபைனலைஸ் மெத்தடை இந்த ஃபைனலைசர் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். என்னோட கிளீனப் கோட இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கூட எழுதியிருப்போம். அதாவது என்னோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி க்ளோஸ் பண்றது, என்னோட நெட்வொர்க் கனெக்ஷன் எப்படி க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரியான க்ளோஸ் அப் கோட், அதாவது கிளீனப் கோட தான் நம்ம ஃபைனலைஸ் மெத்தட்குள்ள எழுதி வச்சிருப்போம். இந்த ஃபைனலைசர் மெத்தட் அந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க ஃபைனலைஸ் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், இந்த ஆப்ஜெக்டோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட கார்பேஜ் கலெக்டர் இந்த ஆப்ஜெக்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதுதான் என்னோட ஃபைனலைஸ் மெத்தடோட ஒர்க். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இருக்க ஓப்பன் அப் ரிசோர்ஸை க்ளோஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம ஃபைனலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபைனலைசேஷனுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் ஃபைனலைஸ் மெத்தட். இந்த மெத்தடை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு பார்த்தா ஃபைனலைசர் த்ரெட்னு ஒரு த்ரெட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம ஃபைனலைஸ் மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் கோடு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸோட நேம் டெமோன்னு வச்சிருக்கோம். இதுக்குள்ள மெயின் மெத்தட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். டெமோ டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெமோ and then just ஒரு print statement object created. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நாம டிஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் ஃபைனலைசேஷன் ப்ராசஸ். அந்த ஃபைனலைசேஷன் ப்ராசஸ்ல எனக்கு ஃபைனலைஸ் மெத்தட் ரன் ஆகும்னு பார்த்தோம். ஸோ என்கிட்ட என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? டெமோங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் இந்த ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ணனா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த மெத்தட் இருக்கான்னு பார்க்கும். பட் நம்ம கிளாஸ்க்குள்ள ஃபைனலைஸ் மெத்தட் எழுதலை அப்படின்னா இதுக்கு பேரண்டான ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபைனலைஸ் மெத்தட் தான் ரன் ஆகும்.
பட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு ஃபைனலைஸ் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் எம்டியாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா 9லயே இதை டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோடில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், டீப்ரிகேட்டட் சின்ஸ் ஜாவா 9 ரிமூவலுக்கு இதை வச்சிருக்காங்க வெயிட்டிங்கில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கோடை தூக்கி நம்ம டெமோ கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே, என் டெமோ கிளாஸில் நான் ஃபைனலைஸ் மெத்தடை இப்போ ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இது ரன் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபைனலைஸ் காட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் நம்மளுக்கு எப்போ ரன் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டை ஜிசி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் ஆகும். ஜிசி எப்போ டிஸ்ட்ராய் பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதுவும் இல்லைனா, அப்போ இந்த டிங்கிற வேரியபிளை நான் நல்லுன்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ இந்த டெமோ அப்படின்னு கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதுவும் இல்லை, அப்போ இது ஜிசிக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகே, இந்த கோடை ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், அவன் ஜென்ரலாக நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ரன் ஆகும், பிகாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். அதுக்கடுத்து அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் நல்லுன்னு மாற்றிட்டோம், அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் ரன் ஆகும். அப்போ செகண்ட் ஃபைனலைஸ் காட் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற மெத்தட் ரன் ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அகைன் கண்ட்ரோலிங்காக வந்துடும் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஃபைனலாக. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ஃபைனலைஸ் காட் எக்ஸிக்யூட்டட், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய், இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் நான் அந்த ஆப்ஜெக்ட்டை ரெஃபரன்ஸ் வேரியபிளை தூக்கி விட்ட உடனே அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஜிசி சைக்கிள் மோர் ஆஃபன் நடந்துட்டு இருக்கும். பட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் போன உடனே அது டெலிட் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். இது கம்பைலேஷன் எரர் கிடையாது, வார்னிங். நம்மளுக்கு என்ன கம்பைலர் இன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, நீங்கள் ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு டீப்ரிகேட்டட் மெத்தட், ஸோ பி கேர்ஃபுல். ஸோ வார்னிங் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன், இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய், ஃபைனலைஸ் மெத்தட் எனக்கு ரன் ஆகலை அப்படின்னா இந்த கோட் முடியறதுக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகலை, ஜிசி வந்து அதை என்ன டிஸ்ட்ராய் பண்ணலை. மேபி நம்ம இதை இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். நோ. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை தூக்கி விட்டதுக்கப்புறம் என்னோட த்ரெட்டை கொஞ்சம் நேரம் ஸ்லீப்பில் போட்டு வைக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு வைப்போம். எனக்கு எரர் வருதுன்னு பார்த்தா, ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட் வந்து எனக்கு இன்டரப்டட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட் எனக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் அதை டெலிகேட் பண்ணி விட்டுறேன். த்ரோஸ் எக்ஸப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், என் த்ரெட் ஸ்லீப்ல இருக்கு. இந்த டைம்ல அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆனால் எனக்கு ஃபைனலைஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம்லயும் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகல. ஸோ இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். கார்பேஜ் கலெக்டருக்கு மெர்சி கொஞ்சம் இருக்கு போல அதிகமாகவே. ஓகே, ஸோ நான் இன்னொன்று பண்ணுறேன். இப்போ நம்மளால ஜேவிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியும், ஜிசியை இந்த டைம்ல ரன் பண்ண முடியுமா, கார்பேஜ் கலெக்டரை கொஞ்சம் ரன் பண்ணி விடு அப்படின்னு நம்மளால ஜேவிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு சில வேஸ் இருக்கு. அதுல ஒரு வழி தான் நம்மளுக்கு system.gc. ஸோ நம்ம ஷூரிட்டியாக சொல்ல முடியாது, நம்ம ரெக்வஸ்ட் பண்ண உடனே ஜேவிஎம் வந்து நம்மளோட ரெக்வஸ்ட்டை ஹாப்பி ஃபேஸோட அக்செப்ட் பண்ணிட்டு கார்பேஜ் கலெக்டர் ரன் பண்ணி விடுன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜேவிஎம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். மேபி லக் இருந்தால் we can see that ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஃபைனலி காட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் நம்ம த்ரெட் ஸ்லீப்ல போட்டிருக்கோம் 5 செகண்ட், அதனால த்ரெட் ஸ்லீப்ல இருக்கு. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய். ஸோ ஓகே, இந்த கோடை லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட்டட்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிளை தூக்கி விட்டேன். அப்படின்னா எனக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிளே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள். பட் கார்பேஜ் கலெக்ஷன் அது எலிஜிபிள் ஆன உடனே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜேவிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிசி சைக்கிள் ஆன் பண்ணி விடு, கார்பேஜ் கலெக்டர் அதை டிஸ்ட்ராய் பண்ணட்டும் அப்படின்ட்டு. என்னோட ஜேவிஎமும் நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு ஜிசி ஆன் பண்ணி விட்டுருச்சு. அப்போ ஜிசி என்ன பண்ணும், அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லாஸ்ட் விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும். அதுவும் லாஸ்ட் விஷயம் சொல்லும். அந்த லாஸ்ட் விஷயம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபைனலைஸ் மெத்தட் ரன் ஆகும். அந்த ஃபைனலி காட் எக்ஸிக்யூட்டடுங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் நம்ம த்ரெட்டை ஸ்லீப்ல போட்டதுனால ஒரு 5 செகண்ட் ஸ்லீப்ல இருந்துட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய்ட் அப்படிங்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஃபைனலைஸ் மெத்தடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். அண்ட் ஃபைனலைஸ் மெத்தட் ஜாவா 9லேருந்து டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ரொம்ப டீப்பாக போய்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஒருக்கா சம்மரைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். ஃபைனல் அப்படிங்கிறது ஜாவால இருக்க ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டை நம்ம வேரியபிள் கூட யூஸ் பண்ணலாம், மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம், கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம். வேரியபிள் கூட யூஸ் பண்ணால் அந்த வேரியபிளை நம்ம ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது.
மெத்தட் கூட யூஸ் பண்ணால் அந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. கிளாஸ் கூட யூஸ் பண்ணால் அந்த கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைனல். ஃபைனலி அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் தான். இதை நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பர்பஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரை பிளாக்ல நம்ம எழுதுற கூட ரிஸ்கி கோடுன்னு சொல்லுவோம். கேட்ச் பிளாக்ல எழுதுற கூட கேட்சப் கோட் ஆர் ஹேண்ட்லிங் கோடுன்னு சொல்லுவோம். ஃபைனலி பிளாக்ல எழுதுற கூட கிளீனப் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ நான் எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் என்னோட ட்ரை பிளாக்கோட பாட்டை ஓப்பன் பண்ணணும், அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற கோடை நம்ம எதில் எழுதியிருப்போம்? ஃபைனலி பிளாக் உள்ளதை எழுதியிருப்போம். ஃபைனலி பிளாக் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனாலும் ரன் ஆகும், எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகலினாலும் ரன் ஆகும், அன்லெஸ் ஜேவிஎம் நம்ம மேனுவலாக ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைனலி பிளாக். ஃபைனலைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாவால இருக்க ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட். இந்த மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்குன்னு பார்த்தா ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட பாட்டா என்னென்ன ரிசோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தட். ஸோ என்னோட எந்தெந்த கிளாஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணுறனோ அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணால் எப்படி அதை க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற லாஜிக்கு அந்த கிளாஸ்க்குள்ள இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். அப்படி நம்ம எழுதலைன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபைனலைஸ் மெத்தட் தான் ரன் ஆகும். பட் அதுக்குள்ள ஃபைனலைஸ் இருக்கிறது எம்டி இம்ப்ளிமெண்டேஷன் தான். பட் ஜாவா 9+ வெர்ஷனில் இந்த ஃபைனலைஸ் மெத்தடை டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. டீப்ரிகேட் இந்த சென்ஸ் இதை நாங்கள் ஃபியூச்சரில் மேபி delete பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால சில அன்வான்ட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அதனால இது எதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபைனலைஸ்க்கு அல்டர்னேட்டிவாக வந்தது தான் ட்ரை வித் ரிசோர்சஸ். ஸோ இதுவுமே ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட். இந்த ட்ரை வித் ரிசோர்ஸில் ட்ரை பிளாக்ல நம்ம என்னென்ன ரிசோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பிகாஸ் நம்ம ஓப்பன் பண்ணுற ரிசோர்ஸே ஆட்டோ க்ளோசபிள் ரிசோர்ஸாக தான் இருக்கும். அண்ட் கிளீனர் அப்படின்னு ஒரு கிளாஸை விட்டாங்க. நம்மளுக்கு இன்னசென்ட் அப்ரோச்சும் இருக்குது. ஸோ இந்த ஃபைனலைஸ் மெத்தடை ஜாவா 9+ வெர்ஷனில் டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ட்ரை வித் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிளீனர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ்.